நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் ஜெயராஜ். நாங்கள் எங்கே நிற்கிற வேண்டாம், இந்த பேர்ன் அதாவது சிட்டியில் சுயபல மறிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சுயபல மறிட்டுன்ற அர்த்தம் என்னென்னா வெங்காய பெருநாள். வெங்காயத்தில் இப்போ கூடுதலாக அவை எல்லா டெக்கரேஷனும் வெங்காயத்தில் செய்யும். டெக்கரேஷன்லேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவை வெங்காயத்தில் சரி. அந்த பெருநாள் தான் இன்றைக்கு நடந்துருக்கு. அதை விடிய 5 காலையில் ஸ்டார்ட் பண்ணது, பின்னேரம் 5 மணி 6 மணி மட்டும் இந்த ப்ரோக்ராம் வந்துருக்கு. 1 மீட்டர் தூரம் மட்டும் அந்த இடைவெளிக்குள்ளால் அவருக்கு இந்த அலோட் பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷனை சேர்ந்து அலோட் பண்ணிக்கிறேன். அதை பற்றி அதான் நடந்துருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட். அதாவது என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நன்றி. நீங்கள் பார்க்குறதுக்கு தேங்க்ஸ். பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் வீடியோவுக்கு போய் டக்குனு சப்ஸ்கிரைப், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ போனீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சுவிஸில் நடக்கிற இப்படியான விஷயங்கள் நான் கூடுதலாக காணொலியில் பதிவு செய்து உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் என்ற அளவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு காட்டுறது ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல் பட்டி நான் மற்றுங்கோ, அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வருமா. உறவுகளே, நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் ஒரு புது வீடியோக்களை போடுறதுக்கு மேலே பெரும் உற்சாகமாக இருக்குது. நண்பர்கள் வாங்க, நண்பர்களை சேர்ந்து ரசிப்போம். நாங்கள் இந்த கொண்டாட்டம் பண்ணுறது இவே ஒவ்வொரு வருஷம் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, இந்த விண்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதாவது நவம்பர் மாதத்தில் கடைசி இறுதி வாரத்தில் வர திங்கட்கிழமையிலாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது இந்த ஃபங்க்ஷன். பாருங்க, அடுத்து ஆமை எப்படி இருக்கு பாருங்க. உள்ளி ஊரில் நாங்கள் தெரிஞ்ச மழை குளிரண்டா அந்த கச்சான் சாப்பிட்ற மாதிரி இங்கே மரோனி என்று சொல்லி விற்குது. இது பாருங்க, மரோனி மரோனி கச்சாலும் இருக்குது தான். மரோனியாக கூட சாப்பாடு ஐட்டங்களை பாருங்க, என்னென்ன ஐட்டம் கொடுக்கும். இங்கே பாருங்க, இந்த வெங்காயங்களை பாருங்க, இப்படி எல்லாம் கோத்து கட்டி ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. சீஸ் வேறு வெங்காயம் எப்படி அவருவங்களாம் சேர்க்கணும். இங்கே நத்த மாதிரி எல்லாம் வெங்காயத்துலாம் சேர்க்கணும். வெங்காயம் இங்கே பாருங்க, எவ்வளோ அவர்களுடைய கலைத்திறங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோடைய சாப்பாடு ஸ்டைல் இதில் எல்லாமே வெங்காயத்தில் செய்யப்பட்ட சாப்பாடுல. க்ளூ வைன் சொல்லி இது அதாவது ஹோட்டல், அதாவது உண்மையில ஹீட்டான பாயிண்ட். இது வேறு மணி அந்த ஆவியெல்லாம் பறக்குது பார்த்தீங்களா. நீங்கள் நேக்கூட அதுக்காக நான் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. உண்மையிலே மதுன்றது புகைப்பிடித்துன்றது உடல் சொல்லுவாங்க, அந்த சொந்த காசுலேயே சூனியம் வச்சுண்டு அதே மாதிரி எங்கட காசை கொடுத்து நாங்களே எங்கட உடம்புக்கு நாங்கள் தீங்கு விளைவிப்பாங்க. இது வேறு வெங்காயத்தை இவ்வளோ டிசைனாக கட்டி வச்சுக்கோங்க.
எல்லாரும் எறியணும்னு ஆசைப்பட்டு என் மகனும் இந்த பேக்கெட் பண்ணி சொல்லி நான் பண்ணி கொடுக்குறான். அவருக்கு குளிரால் கையை வெளியில் எடுக்கிறான். அவர் குளிரில் நிற்கிறார். கடைசியாக எறிஞ்சு முடிச்சது வைஃப் தான். இது பாருங்க, வைஃப் தான் கொண்டு போகிறாரு. இதில் எல்லாம் பட்டையில படிகள் தான் நல்லா என்ஜாய் பாருங்க. அவங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வடிவா யாருக்கும் யாருடைய தலையில இந்த பேப்பர் துகள்களால் எரியலாம். அது சுத்தியல் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் செய்து வச்சுக்கோம். அதை அடித்தோடனே டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். அதால் அந்த வச்சுருக்க அந்த புள்ளி உண்டு. அதே மாதிரி இந்த ஜாம்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே உற்பத்தி செய்யலாம். நீங்கள் வரதில் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளூர் உற்பத்தி, அதாவது உள்ளூர் இங்கே விளைகிற ஆப்பிள் பழங்கள், மற்றது ஜூஸ், ஆப்பிளில் எடுக்கிற ஜூஸுகள், ஃப்ரெஷ்ஷான ஜூஸ்கள் எல்லாம் இது இங்கே தோட்டம் செய்கிறார்கள். இந்த இதுகளை கொண்டு அப்படியே இந்த மரீனில் ஒன்று இருக்கிறது. இந்த கொண்டாடுமானது உண்மையில ஒரு ஃபன்னாக தான் இருந்ததுங்களே. என்ன பொறுத்தவரை ஃபன்னாக தான் இருந்தது. அதாவது பிள்ளைகளுக்கு பாருங்க எல்லாரும் சந்தோஷமாக, பிள்ளைகள் பெட்டைகள் எல்லாம் சந்தோஷமாக உண்மையில ஒரு என்ஜாய் தான். ஒரு என்ஜாய் என்ன சொல்கிறோம், என்ஜாயாக இருந்தது உண்மையில நல்லா. மற்றது இந்த நாட்டை பொறுத்தவரை நாங்கள் உண்மையில எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே நினைக்கலாம் சுவிஸில் இருக்கிறோம், அப்புறம் இது பெரிய சொர்க்க பூமி, பெரிய ஒரு இதில் இருக்கிற மட்டும். இங்கே உண்மையில ஒவ்வொரு எங்கிட்ட தமிழாக்களே நிறைய உண்மையில எவ்வளோ கஷ்டம். உண்மையில் இந்த பனி பயங்கர பனியாக இருக்கும், இங்கே குளிர் அடிக்கும், மழை பெய்யும், வெயில் எல்லா வெதருக்கும் வேலை செய்தே ஆகும். இந்த வேலை செய்யாமல் இங்கே வாழ்றது கஷ்டம். நான் கூட இன்றைக்கு விடிய காலையில் 5 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3:30 முடிஞ்சு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு வந்தேன். இந்த நாட்டுக்காரர் நினைக்கிறது என்னென்னா தாங்கள் இப்போ வாழும் போது தான் அவங்கள அனுபவிக்கணும். அப்படி தான் அவையே நினைக்கிறேன். அவன் டைப் அப்படி தான் ஆகலை. இப்போ நாங்கள்லாம் எங்களை இருக்கிறோம், எங்களுக்கு எதிர்காலம், எங்களோட பிள்ளைகள், அவையன்ற பிள்ளைகள் அப்படி எல்லாம் யோசிப்போம். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், அங்கே சேர்க்கணும் யோசிக்கிறோம். அவையே அப்படி இல்லை. அவைன்ற லைஃப்ன்றது இன்றைக்கே வாழ்ந்து முடிஞ்சால் செத்தா கொண்டாலும் அப்படி செத்தாலும் நிரந்தரமாக சந்தோஷமாக சாகணும். அப்படி தான் அவன் லைஃப். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷனில் யாரும் எரியலாம் கொள்ளலாம். இந்த இதுகள் இந்த டஸ்ட், அதாவது அந்த பேப்பரில் சில டஸ்ட்கள் இருக்குது, அது யாருக்கும் எரியலாங்க. ஒரு தரம் யூஸ் செய்ய மாட்டேன்.
இந்த இடத்துல குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டு மக்களுக்கு, அதாவது சுவிஸ் நாட்டு மக்களுக்கு, நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த அகதிகளாக வந்து இங்கே இருக்கின்ற நிறைய மக்கள் உண்மையில நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேணும் கட்டாயம் கடைசி பேர். ஏனென்றால் இங்கு உள்நாட்டவர் வெளிநாட்டவர் என்று பாகுபாடு வேறுபாடு என்று அனைத்து மக்களுக்கும் உண்மையில சம உரிமை கொடுக்கப்பட்டு இங்கே அனைத்து அந்தஸ்தும் உள்நாட்டு சுவிஸ் நாட்டவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து அந்தஸ்தும் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் இருக்கிறது. அதனால் உண்மையில அவர்களுக்கு உண்மையில நான் நன்றி கடனாக தான் இருக்கணும். பழைய சாப்பாடுலாம் இந்த கேக்கெல்லாம் இருக்குதாங்க. கேக்கெல்லாம் கூடுதலாக இதில் வெங்காயத்தில் சேர்க்கும் இந்த கேக்கில். இதுதான் சொல்கிறேன் இந்த சிக்கிலோ கன்று. இது மட்டும்தான் இப்போ பேர்ன் சிட்டியில் அதாவது மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த சிக்லோ கண்ட ஒரு இடம் மட்டும் இருக்குது. அந்த இடம் மட்டும் தான் அந்த இது செய்யணும் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு அலோட் பண்ணிக்க போலீஸ். அதான் போலீஸுங்க வாகனம் பண்ணிக்கு கார் உண்டு, வேன் உண்டு, புரியுது. அதுக்காக இந்த ஃபெஸ்ட் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு மட்டும்தான் செய்யும். பாருங்க இவ்வளோ குப்பையாக இருக்குன்ட்டு. இதே இது நாளைக்கு விடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குப்பை கூட இருக்காங்க, அவ்வளோ கிளியர் பண்ணி நடக்கிறது. ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை பார்த்து ரசித்ததுக்கு மிக்க நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இனிமையான நினைவோடு மீண்டும் புன்னையோடு உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் ஜெயராஜ்.